வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்தநாளோ அவர்கள் எல்லோருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு எனக்கும் பிறந்தநாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டு கேரட்டு இதை வச்சு ஒரு சூப்பரான சுவையான பொரியல் செய்கிறது எப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வானல் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஓகே, எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம இந்த காயை கொட்டிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய் திருவி வச்சுதான் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பருப்பு கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படின்றத வாங்க அப்படியே பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி கொட்டிக்கலாம். அடுத்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு, அடுத்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து புளி கரைச்சது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வேக வச்சு கடைஞ்சி. வணக்கம் உறவுகளே, ஊற்றிக்கலாம். இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்தநாளோ அவர்கள் எல்லோருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு எனக்கும் பிறந்தநாள். என்னோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு பாருங்க, கேரட் பீட்ரூட் பொரியல், சுண்டக்காய் சட்னி, ரசம், பருப்பு கத்திரிக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் நம்ம வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, உங்களுடைய பிறந்த நாளையும் நீங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டாடுங்க. வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துருவோம். பருப்பு சாம்பார் ரசம் மிக்சிங். இன்னைக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே. பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டு. ஓகே, பொரியல் சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுண்டைக்காய் சட்னி சாப்பிட்டு பார்த்துருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.